தமிழகத்தை வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாநிலமாக அறிவிக்க கோரி மாநிலம் முழுவதும் விவசாயிகள் போராட்டம் நடத்தினர். விவசாயம் பொய்த்த நிலையில் அரசு உதவினால் மட்டுமே மீண்டும் விவசாயிகள் மீண்டு வர முடியும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பருவமழை பொய்த்த நிலையில் தமிழகத்தை வறட்சி மாநிலமாக அறிவிக்க வலியுறுத்தி பல்வேறு மாவட்டங்களில் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு விவசாயிகள் போராட்டம் நடத்தினர். சாகுபடியை இழந்த அதிர்ச்சியில் உயிரிழந்த விவசாயிகளின் குடும்பத்திற்கு தலா 25 லட்சம் ரூபாயும், பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு தலா 30,000 வழங்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தினர். வறட்சியால் இன்றைக்கு தற்கொலை நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. இப்படிப்பட்ட போக்கை தடுத்து நிறுத்துவதற்கு மத்திய அரசாங்கம் காலம் தாழ்த்தாமல் வறட்சி நிவாரண பணிகளை வழங்க வேண்டும். அதே நேரத்தில் விவசாயிகள் மீண்டும் தற்கொலைக்கு போகாமல் இருப்பதற்கான நடவடிக்கையை இன்றைக்கு எடுக்க வேண்டும். திருவாரூர், தஞ்சை, நாகை, சேலம், கடலூர், திருப்பூர் மற்றும் தேனி உள்ளிட்ட மாவட்டங்களில் போராட்டம் நடத்திய விவசாயிகள் மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். திருவாரூரில் நடைபெற்ற போராட்டத்தில் விவசாயி ஒருவர் வாடிய பயிர்களுக்காக முழக்கங்களை எழுப்பிக் கொண்டிருக்கும் போது திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்தார். காவிரியிலிருந்து கிடைக்க வேண்டிய தண்ணீர் காலத்தில் கிடைக்கப்பெறவில்லை. நடுவர் மன்ற தீர்ப்பு 10 ஆண்டுகள் ஆன பிறகும் மத்திய அரசாங்கத்தினுடைய அலட்சியத்தாலும் கர்நாடக மாநிலத்தின் பிடிவாதத்தாலும் தமிழகம் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த சூழ்நிலையில் தமிழ்நாட்டை வறட்சி பாதித்த மாநிலமாக அறிவித்து போர்க்கால வேகத்தில் வறட்சி நிவாரண பணிகளை தொடங்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். காய்ந்து போன பயிர்களை உயிர்ப்பிக்க முடியாத நிலையில் வாடும் விவசாயிகளை காப்பாற்ற அரசு உதவ வேண்டும் என்று இந்த போராட்டங்களின் மூலம் வலியுறுத்தப்பட்டது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.